பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 டைம்ஸ் வாஷ்ட் கீ மாய்ஸ்சரைசர் தாங்க பார்க்க போறோம். இது அது இல்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்ல எல்லாமே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர், சரிங்களா? அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ல எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க, என்னடா ஒரு தட்டையும் டம்ளரையும் வச்சு சுத்திக்கிட்டே இருக்கீங்க ஒரு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நானும் இன்னைக்கு சுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்ட்டு. எனக்கும் வந்து அது செய்யணும் ரொம்ப நாள் ஆசை. அது வந்துட்டு வெளியில வந்து அவ்வளோ ஜாஸ்தி விலை வச்சு விற்கிறாங்களாமா. எவ்வளோங்க சொன்னாங்க? 100 கிராம் 2400 ரூபா. 100 கிராம் வந்து 2400 ரூபா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சிம்பிளா வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு நெய் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா தோசைக்கு பாதி வேணும், அதனால கொஞ்சமா அதில் நெய் போட்டு ஒரு 50 கிராம் மட்டும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நிறைய செஞ்சுக்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு நெய் விட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து 100 டைம் ஊற்றி வாஷ் பண்ணி குளிப்பாட்டி தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா சுற்றிட்டே இருக்க போகிறோம். இப்போ வாங்க செஞ்சு பார்க்கலாம். ஆனால் 2-3 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் 2 பேர்த்து முன்னாடி உட்கார வச்சிருக்கேன் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. என் ஹஸ்பண்டையும் சிவானியும் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. அந்த ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நம்பிக்கையில தான் நானும் தைரியமாக உட்காந்துருக்கேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இதில் வந்து 200 கிராம் அளவுக்கு நெய் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்துட்டு 50 கிராம் நெய் மட்டும் இதை விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 100 டைம் எண்ணணும்ல, எண்ணிக்கை விட்டு போயிடும் பாருங்கள். அதுக்காக சிவானி வந்து இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கா. ஒவ்வொரு டைம் எழுதிட்டு இது பண்ணிட்டு அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். செய்யறதுக்கு முன்னாடி குடிஞ்சு செய்யறப்ப முதுகு வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டூல் வந்து எடுத்துக்கிறேன் நான். இது மாதிரி ஸ்டூல் எடுத்து வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆகுன்றனால கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, ஓகே, இப்படி வச்சுட்டு இப்போது நெய்யை பிரித்து ஊற்றிடலாம். வாசமாக இருக்குங்க நெய். பாத்திரம் பார்த்தீங்களா, முகம் தெரிகிற அளவுக்கு பளிச்சுன்னு விளக்கிருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தோசை அம்மா சுட்ட தோசைன்னு இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி தேப்பனா நீ டிக் பண்ணுவியா? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கொஞ்சம் தண்ணி 300 மில்லி கரெக்டு தானுங்க? கரெக்ட் தான். நீ சொல்லும் போது முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா டிக் பண்றேன். வரவே மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். போட்டு தேய்ச்சி தண்ணி வந்து தனியா வடிஞ்சு கீழே ஊத்தணும். வடிச்சு இப்பவே நமக்கு லைட்டா டிஃபரன்ஸ் தெரியலாம். ஒண்ணுமே தெரியல, வெறும் நெய் தான் தெரியுது. ஒரு டைம் கூட வாஷ் பண்ணல. தண்ணி நிறைய ஊத்திட்டணும். எங்க நீங்க சின்ன டப்பாவை எடுத்து சொல்றது கரெக்டு தானே? இப்போ ஈஸியா தான் இருக்கு. ஆனா என்ன 2 மணி நேரம் செய்யணும் அப்படிங்கும் போது அது தெரியல. மணி எத்தனை காமிச்சிருச்சு மணி? போதே பாத்தீங்கன்னா நல்லா செம்ம ஸ்மெல்லா இருக்கு, வாசனையா இருக்கு. வாசனை. இப்ப டைம் என்னன்றத நீங்களே பாருங்க. நீ பேசுறதுக்கு லேட் ஆகும். நாங்க வந்து லேட் ஆகும் அப்படின்றதுனால வந்துட்டு நல்லா உஷாரா 1 மணிக்கெல்லாம் உட்காந்துட்டோம். இப்ப வந்து கரெக்டா 3 மணி ஆகும்னு ஒரு நம்பிக்கை. சரி, ஓகே. 2 மணி நேரம் ஆகும் இருக்காங்க. ஓ, அப்ப 3:30 மணி ஆகும் கரெக்டா. ஆனா இன்ன வரைக்கும் எந்த தண்ணி வந்துருச்சுங்க. தண்ணி கொஞ்சமா கஞ்சாயி வந்துருச்சு. இப்ப வந்து இந்த தட்டுல அப்படியே நம்ம தட்டுல ஊத்திடலாமா? தட்டுல ஊத்துனதுக்கு அப்புறமா தான் நம்ம டிக் பண்ணணும். நெய்யும் சேர்ந்து வந்துருமா? அதான் வராது. ஆனா இவ்வளவு தண்ணி ஊத்துனதுக்கு சும்மா 2 சொட்டு தான் வந்திருக்கு. ஓகே, அதெல்லாம் அது அப்சர்வ் ஆயிடும். சரி, நான் வந்து இங்க பாருங்க 1 டைம் 1 டைம் வெற்றிகரமா நம்ம வந்து வாஷ் பண்ணிருக்கோம். அந்த சைடுல எடுத்து விடுவோம்ல, ஸ்கிராப்பர் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்பேச்சுலா அதை எடுத்துறியா? அந்த சைடுல எடுத்துக்குவா. ஓகே, இப்போ நான் வந்து கிச்சனுக்கு போய் எடுத்துட்டு வர போறேன்.
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வீடியோ எடுக்கிறப்ப அடிக்கணும்ல. இப்போ வீடியோ எடுக்கும்போது அடிக்கணும். டம்ளர் சைஸா அடிக்கல. சின்னதாக்கிட்டோம்னு சொல்லிடலாம். பெரிய டம்ளர் வச்சு நம்ம தேய்ச்சப்ப வரல, அதனால சின்னது டம்ளர் வந்து சின்னது பண்ணிட்டோம். இப்போ ஈஸியாக இருக்குது. அதுக்குள்ள ஸ்பூனை எடுத்துருக்க வேண்டியதானே. பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில், அதாவது செம்பு பாத்திரத்தில் டம்ளர், செம்பு தட்டும் செம்பு சொம்பும் வச்சு பண்ணுறாங்க. பட் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இன்றைக்கி நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை செஞ்சு பார்த்துட்ருக்கோம். இல்லைங்க தெரியல. ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படிங்கும்போதே கொஞ்சம் உஷாராயிட்டேன். அப்பாவும் மகளையும் சேர்த்து ஆளுக்கு ஒவ்வொரு மணி நேரம் விட்டு சுற்ற விட்டாச்சு. நான் சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் சுற்றிட்டு நான் எந்திரிச்சு போயிட்டேன், வேலை இருக்குன்ட்டு. இந்த இதில் நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் ஒரே ஆளாக வச்சு இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்துட்டு மிக்சியில் செய்கிற ஒரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னல, அதுக்கு இந்த வீடியோவுக்கு உன்னோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு மிக்சியில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 100 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. கடைசியில் இது வந்து வாஷ் பண்ணுறது நல்லாயிருக்கு. நல்ல க்ரீமியாக நல்ல சூப்பராக என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். உங்களால் முடியும், 3 மணி நேரம் உட்காந்து செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க, ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கவங்க கண்டிப்பாக தாராளமாக செஞ்சு பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு, நல்ல கிளாஸியாக இருக்குது. அது வந்து ஒரு க்ரீம் ஸ்டேஜில் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், வந்துருச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் அவ்வளோ விலை விற்கிற இந்த க்ரீமை நம்ம வீட்டிலேயே செய்கிறது ரொம்பவே சூப்பர்னு தான் சொல்லணுங்க. நல்லாயிருக்கு. க்ரீம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பொதுவாக நெய் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குறிப்புக்காக பயன்படுத்திட்டு வராங்க. இது வந்து பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு தான். அந்த மெத்தடில் நம்ம செஞ்சது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு. நெய் வந்து எந்த வகையிலுமே நமக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பை விளைவிக்காது. நம்ம எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் பழங்கால முறைப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த இந்த க்ரீமை நம்ம செஞ்சதில் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ், ஆக்னி, பிளாக் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுங்க. நம்ம கழுத்துக்கு பின்னாடி உள்ள கருப்பாக இருக்க அந்த இடம், கண்ணுக்கு கீழே உள்ள கருவடையும், நம்மளோட ஃபேஸ் டல்னஸாக இருக்கிறது அது எல்லாமே நல்லா ஷைனிங் ஆக்குறது, நம்ம கை முட்டிக்கு கிட்டே இருக்க கருப்பாக இருக்கும்ல அந்த பகுதி, அது மாதிரி கருப்பாக இருக்க இடங்கள் எல்லாமே நல்லா பிரைட் ஆகும். இயற்கையாக பிரைட் ஆகுமா அப்படின்னா இல்லை, நமக்கு ஏற்கனவே வந்து நல்லா இருந்த கை வந்து இதாக இருக்குது, கழுத்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நாளாக வந்து எனக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லாவே வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெளியில் காஸ்ட்லின்றனால தான் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். பட் 50 கிராம் அளவுக்கு நெய் எடுத்து செஞ்சதில் இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் கையில் தடவி காமிக்கிறேன். கை ரெண்டுலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கை தடவினொட்டி நல்லா கிளாஸியாக தெரியும். பார்க்கும் போதே அந்த ஷைனிங் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது. பனிக்காலத்துலலாம் வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக பயன்படுத்திட்டு வரப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இது நம்ம ஃபேஸு, நம்ம பாடியில் எங்கே வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. இது வந்து நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லை, நிறைய வந்து ஆர்டிகல்ஸில் அதெல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்த்ததுலேயே இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தடவி பார்த்துட்டு ஆகோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா 100 தடவை வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. அதையும் உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாய்ஸ்சரைசர் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன். வெளியில் நிறைய ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இல்லை, கஷ்டப்பட்டு செஞ்சிடலாம். விலை இவ்வளோ கொடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்தி செஞ்சு உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அது வந்துட்டு எங்க அம்மா கஷ்டப்பட மாட்டாங்க, நாங்க தான் கஷ்டப்படணும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இது வந்து ஒரு சுகமான சுமை, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க செய்யறோம். சுகமான சுமையா? ரொம்ப கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு செவுத்து பக்கமா எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி செவுத்து பக்கமா உட்காந்து சாஞ்சு, அதான் அந்த மாதிரி சாஞ்சிட்டு உட்காந்துக்கோங்க. ஓகே, இதுல வந்துட்டு மிக்சியில செய்யலாம் அப்படின்ற இன்னொரு மெத்தட் இருக்குங்க. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.